இந்நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, டி. கோவேந்தன் அவர்களே, இளங்கவி இளங்கோவன் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிற மகளிர் விடுதலை இயக்கத்தின் மேலாள் மாநில செயலாளர் இரா நச்சோனி அவர்களே, அரசூழியர் ஐக்கிய பேரவையின் மாநில செயலாளர் பாவானந்த் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற ஒரு லைட்டை போட சொல்லாம ஒரே இருட்டா இருக்கு. கீழ்பின்னார் மாவட்ட செயலாளரும் இல்ல இந்த ஒரு லைட்டு மகனின் தாயாருமான பா. வளர்மதி அவர்களே, திருவண்ணாமலை தொகுதி மாவட்ட செயலாளர் சா. நியூட்டன் அவர்களே, மண்டல செயலாளர் பி. க. அம்பேத் வளவர் அவர்களே, செங்கம் மாவட்ட செயலாளர் செங்கம் ராஜா அவர்களே, செய்யாறு தொகுதி மாவட்ட செயலாளர் மதியழகன், கலசப்பாக்கம் சங்கத்தமிழர், போலூர் அசுரவடிவேல், ஆரணி நாமுத்து, வந்தவாசி நேதா ரமேஷ், மேனாள் மாவட்ட செயலாளர் மாசு பகலவன், ஏ. நேரு, பெல்மு ரவி, போலூர் பு. செல்வம், இடிமின்னல் இனியவன் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளை, கல்வி யுவராஜ் மோகன் அவர்களே, இளஞ்சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் ராஜீவ் காந்தி அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிற கட்சியின் முன்னோடிகளே, மூத்த பொறுப்பாளர்களே, மகளிர் விடுதலை இயக்கத்தின் முன்னணி நிர்வாகிகளே, மாநில பொறுப்பாளர்களே, மண்டல பொறுப்பாளர்களே, தோழமை இயக்கங்களின் சார்பில் வருகை தந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிற தலைவர்களே, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் முன்னோடிகளே மற்றும் மணமக்களின் உற்றார் உறவினர்களே, ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே, நகர பொறுப்பாளர்களே, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் முதன்மை செயலாளர் மலைச்சாமி உள்ளிட்ட முன்னோடிகளே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிற மணமக்களின் உற்றார் உறவினர்களே, நன்றியுரை சொல்லி அமர்ந்திருக்கிற பிரகாஷ் குமார் அவர்களே, காயத்ரி அவர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான எங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மணமக்கள் பிரவீன்குமார் அவர்களும் சிலம்பரசி அவர்களும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க, நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்துவதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். கணபதி அவர்களின் நிகழ்ச்சியில் பங்கேற்று
அதன் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பை பெற்றதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். இதனை அடுத்து இன்னும் ஒரு சில நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்க வேண்டும். செங்கம் வரையில் செல்ல வேண்டும், பின்னர் சென்னைக்கு திரும்ப வேண்டும். ஆகவேதான் மாநாட்டு நிகழ்ச்சியில் மணமக்களை வாழ்த்துவதற்கு பலரும் இங்கே காத்திருந்தாலும் கூட அனைவரையும் வாழ்த்துறை வழங்க அழைக்கவில்லை. அனைவரின் சார்பாகவும் நான் மணமக்களை வாழ்த்துகிறேன். எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்துகிறேன். நம்முடைய இளங்கோவன் அவர்கள் சொன்னதைப் போல வளர்மதி அவர்கள் துணிச்சல் மிக்கவர், திறம்பட செயலாற்றக்கூடியவர். அதனால் அவரை வீரமங்கை என்று எல்லோரும் அழைக்கிறார்கள் என்கிற இளங்கோவன் அவர்களின் கூற்றை நான் வழிவழிந்து அவரை பாராட்டவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன். தலைவா என்ன தலைவா பண்றீங்க? பொது வாழ்க்கையில் பெண்கள் பங்கேற்பது என்பது இப்போதுதான் அதிகரித்து வருகிறது. நம்முடைய கட்சியில் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய வகையில் மகளிர் அணியோடு பெண்களை முடக்கிவிடாமல் கட்சியில் 10% பேர் பெண்களை மாவட்ட செயலாளர் ஆக்குவது என்ற நிலைப்பாட்டை எடுத்து அதன் அடிப்படையில் தான் வளர்மதி அவர்களே கட்சியின் மாவட்ட செயலாளராக இன்றைக்கு நியமிக்க பெற்று சிறப்பாக பணியாற்றி வருகிறார். அவரை போல் பல பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய கட்சியின் சார்பில் பெண்கள் மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாநில கட்சியின் மாநில பொறுப்பாளர்களாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இளைஞர்களுக்கு எழுச்சி பாசறையில் சரிசமமாக ஆண்களுக்கு எத்தனை பொறுப்புகளோ அத்தனை பொறுப்புகள் பெண்களுக்கும் என்று வழங்கி வருகிறோம். இவையெல்லாம் எதிர்காலத்தில் பெண்களின் பங்கு பெருக வேண்டும், சிறப்பாக அவர்கள் கடற்பணி ஆற்றுவதற்கு முன் அனுபவம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திட்டமிட்டு இந்த நியமனங்களை எல்லாம் நாம் செய்து வருகிறோம். நாடாளுமன்ற தொகுதிக்கான வரையறை நடைமுறைக்கு வந்துவிட்டால் பெண்களுக்கு 33% அரசியலில் இடஒதுக்கீடு உண்டு. அப்போது அரசியல் கட்சிகளில் பெண்கள் கிடைக்க மாட்டார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் களத்தில் பெண்கள் தயாராகி வருகிறார்கள். ஏராளமானவர்கள் இன்றைக்கு நம்முடைய கட்சியில் எல்லா நிலைகளிலும் பொறுப்புகளுக்கு போட்டி போட்டு இடம்பெற்று வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் என்னை வந்து சந்திக்கிற ஆயிரக்கணக்கான பேரில் சில நூறு பெண்களும் இடம்பெறுகிறார்கள். பொறுப்பு கேட்டு இடத்திலே வந்து மல்லு கட்டுகிறார்கள் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். எனக்குத்தான் இந்த பொறுப்பு வழங்க வேண்டும், என்னை நீங்கள் நியமனம் செய்ய வேண்டும் என்று சண்டை போட்டு பொறுப்பு வாங்குகிற அளவுக்கு கட்சியிலே பெண்களின் வரத்து அதிகரித்திருக்கிறது. தோழர்களே, அந்த வகையில் இன்றைக்கு நல்ல அனுபவம் பெற்ற ஒரு மாவட்ட செயலாளராக நம்முடைய வளர்மதி அவர்கள்
விளங்குகிறார் என்பதை மகிழ்ச்சியோடு இங்கே பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். அவருடைய குடும்பத்தில் இல்ல நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதில் நான் பெருமைப்படுகிறேன். பெண்கள் இன்னும் பெருமளவில் பங்கேற்க வேண்டும். அரசியலுக்கு வருவது ஏதோ குற்றச்செயல் என்பதை போல பலர் நினைக்கிறார்கள். பெண்கள் அரசியலில் பங்கேற்க அரசியலின் தன்மை இன்னும் முற்போக்கானதாக மாறும். அது எந்த வகையிலும் பெண்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, அரசியலையும் நீர்த்து போக செய்யாது. இன்னும் சொல்ல போனால் அரசியலில் மட்டுமல்ல, குடும்பம் உட்பட பெண்கள் அரசியல் அனுபவத்தை பெறுகிற போது குடும்பம் உட்பட செழுமை பெறும். உறவு, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இடையிலான அந்த உறவு நல்லிணக்கமானதாக மாறும். எனவே பலர்வதை போல பலரும் துணிச்சலாக அரசியலுக்கு வர வேண்டும் என்பதை முதலில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கடந்த ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாள் அன்று தமிழ்நாடு மட்டுமில்லை, அகில இந்திய அளவில் அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது நான் பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். பொதுவாக தேர்தலுக்கு முன்பு அரசியல் கட்சிகள் மாநாடுகள் நடத்துவதில்லை. எல்லாவற்றிலும் நாம் சற்று வித்தியாசமானவர்கள் தான். விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் முடிந்த பிறகு நாம் மாநாடு நடத்தியிருக்கிறோம். மாநாட்டுக்கு தேர்தல் நோக்கம் என்பது இல்லை. கருத்தியல் சார்பில் நாம் எவ்வளவு உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதே நோக்கம். தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அரசியல் அரங்கில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து பேசுவது பொருளாக மாறியிருக்கிறது. இந்த மாநாட்டின் வெற்றியை சகித்துக் கொள்ள முடியாத பொறாமை பிடித்த கும்பல் மேடையில் ஏற்பட்ட நெரிசலை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை லட்சம் பேர் திரண்டார்கள்? அப்படி லட்சக்கணக்கிலே திரண்டும் பொதுமக்களுக்கோ பொது சொத்துக்களுக்கோ துளியளவும் பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு மாநாடு. தேசிய நெடுஞ்சாலை எங்கிலும் மக்கள் திரள். சென்னை திருச்சி சாலையில் மேடைக்கு இரு புறமும் 30 கிலோமீட்டர் தூரம் வரையில் வண்டிகள் தேங்கி நின்ற காட்சிகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அந்த வண்டிகளிலிருந்து யாருமே இறங்கவில்லை. சேலத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை நோக்கி வருகிற சாலை, தென் மாவட்டங்களில் இருந்து உளுந்தூர்பேட்டை நோக்கி வருகிற சாலை, சென்னையில் இருந்து உளுந்தூர்பேட்டை நோக்கி தெற்கு நோக்கி வருகிற சாலை முழுவதும் பல்லாயிரக்கணக்கான வண்டிகள் அங்கே தேங்கி நின்றதை யாரும் பேசவில்லை. அப்படி தேங்கி நின்ற இடங்களில் ஒரு இடத்தில் கூட சிறுத்தைகளால் பொது ஒழுங்கு சீர்குலையவில்லை. வம்பு இழுத்தார்கள், வன்முறை செய்தார்கள், பேருந்துகளின் மீது கல்லெறிந்தார்கள் என்று எந்த வன்முறையும் நிகழாமல் கட்டுப்பாடு காத்த ஒரு மகத்தான இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி.
இதை யாரும் பேசவில்லை, பேச மாட்டார்கள். மேடைக்கு எதிரே அமர்ந்திருந்தவர்கள் லட்சக்கணக்கானோர் வரவேற்பு பதாகைக்கு முன்னால், அதாவது மாநாட்டுக்கு என்று ஒதுக்கிய நிலப்பரப்பை தாண்டி வெளியே அமர்ந்து கேட்டவர்கள் லட்சக்கணக்கில். அந்த கட்டுப்பாட்டை யாரும் படம் பிடித்து போடவில்லை. வெளியில LED திரையில நான் பேசுவதை கேட்பதற்காக தரையில் அமர்ந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் தரையில் அமர்ந்து கட்டுப்பாட்டோடு நிகழ்ச்சியை சிறப்பித்தார். இந்த கட்டுப்பாட்டையும் ஒழுங்கையும் யாரும் பேசவில்லை. மேடையிலே என்னை பார்க்க, என்னோடு படம் எடுத்துக் கொள்ள துடிப்புமிக்க இளைஞர்கள் முன்னேறி வந்தார்கள். பிறந்த நாள் என்பதாலும் அந்த ஆர்வம் கூடியிருக்கிறது. திருமாவளவனுடைய பிறந்த நாளில் அவரோடு செல்ஃபி எடுக்க வேண்டும். நான் செய்த தவறு இரண்டு. ஒன்று, ஒரே மேடையில் மாவட்ட செயலாளர்கள் 234 பேரையும், மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் உட்பட 100 பேரையும் 400 பேருக்கு இருக்கை அங்கே போட்டது. இது வழக்கத்திற்கு மாறாக நான் எடுக்க முடியும். இதுவரை எந்த மாநாட்டிலும் அப்படி போட்டதில்லை. 10 அல்லது 15 நாற்காலிகள், அதிகபட்சம் போனால் 25 நாற்காலிகள். கொஞ்சம் பேர் பின்னால் நிற்பார்கள், அவ்வளவுதான். 30க்கும் மேற்பட்ட மாநாடுகளை நாம் நடத்தியிருக்கிறோம். எந்த மாநாட்டிலும் இதுபோல் நிகழவில்லை. இந்த மாநாட்டில் நிகழ்வதற்கு இது ஒரு முக்கிய காரணம். அனுமதி அட்டை வழங்கியவர்கள் மட்டும் மேடைக்கு வந்து அமர்ந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் மாவட்ட செயலாளர்களோடு கூடுதலாக ஒவ்வொருவரும் 2 பேர் 3 பேர் என்ற ஆட்களை அழைத்து வந்து மேடையிலே நிறுத்திவிட்டார்கள். மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்களும் தங்களோடு சிலரை அழைத்து வந்து நிறுத்திவிட்டார்கள். அப்படி இருந்திருந்தாலும் இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கு என்று தனியே போட்ட மேடையில் அவர்களால் அமர முடியவில்லை. கொளுத்தும் வெயிலில் நிகழ்ச்சி தொடங்கியதால். ஆகவே அவர்கள் அந்த மேடைக்கு பதிலாக நம்முடைய மேடையிலேயே, தலைவர்கள் அமர்கிற மேடையிலேயே வந்து ஒரு பெரும் படை, இசை நிகழ்ச்சி நடத்துகிற கலைஞர்கள் படை வந்து உட்கார்ந்துதான் அந்த மேடை ஆக்கிரமிக்கப்பட்டது. எனவே மேடையில் சற்று அந்த ஒழுங்கு அமைவு என்பது சீர்குலைந்து போனது. இது நாம் செய்த பிழை. இரண்டாவது நடைமேடை. இது பிறந்த நாள் என்பதால் குறுக்கே வந்து உங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு எழுந்தது. நானும் அதற்கு ஒப்புக்கொண்டேன். மேடையில் இருந்து வெகுதூரம் 1000 அடிக்கு மேல் நீளம், 800 அடிக்கு மேல் அகலம், பல்லாயிரக்கணக்கான இருக்கைகள் மட்டும் அமர்வதற்கு ஏற்ப நம்முடைய திறன் கூடுவதில்லை. அதை தாண்டி இந்த இடுக்குகள் எல்லாம் இருக்கிற அளவுக்கு இளைஞர் திறன், பெருந்திறன். ஆகவே குறுக்கே அந்த நடைமேடையில் வந்து அங்கே நிறுவப்பட்டிருந்த அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு இங்கே நான் வர வேண்டும் என்ற ஏற்பாடு 7 மணிக்கு என்று செய்யப்பட்டிருந்தது. ஆனால் நான் வந்ததுமே அந்த நடைமேடையில் நடக்க தொடங்கியது. இரண்டாவது நான் செய்த பிழை. இதனால் நடைமேடையில் ஏறிய தோழர்கள் ஆர்வத்தின் மிகுதியால் என்னோடு படம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒன்றியடித்துக் கொண்டு மேடையை நோக்கி நகர, பின்னால் மேலும் மேலும் ஏறி முன்னால் இருந்தவர்களை தள்ள, வேறு வழி இல்லாமல் அவர்களும் மேடைக்குள்ளே வந்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுதான் பிரச்சனையை தவிர கட்டுப்பாடற்று ஒழுங்கீனமாக நடந்தார்கள் என்று இல்லை. அளவுக்கு மீறிய திறன். அப்படியே நீங்கள் பார்த்தால் தெரியும்.
யாராலும் காலை ஊன்றி கீழே நிற்க முடியவில்லை. அலையடிப்பது போல் முன்னும் பின்னும் மணிக்கணக்கிலே அலையடிப்பது போல் இருந்து கொண்டே இருந்தார். இந்த எழுச்சியை யாரும் குறிப்பிடவில்லை. இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், யாரை பார்க்க வந்தார்கள்? அந்த மேடைக்கு புகழ்பெற்ற சினிமா நடிகர்கள் யாராவது வந்தார்களா? அல்லது முதலமைச்சர் கதாநாயகர் என்கிற தகுதியோடு இருக்கிற விஜய் வந்தாரா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தாரா? உலக நாயகன் கமல்ஹாசன் வந்தாரா? யாரும் இல்லை. ஆனால் இளைஞர்கள், 30 வயதுக்கும் கீழே உள்ள இளைஞர்கள், 15 வயதுக்கு மேலே உள்ள இளைஞர்கள், ஜென்சி என்று அழைக்கிறார்களே, அந்த மேடையை நோக்கி முட்டி அடித்துக் கொண்டு யாரை பார்க்க வந்தார்கள்? கதாநாயகர்களா, கதாநாயகியே? இந்த ஈர்ப்பை எவரும் பேசுகிறார். ஒரு தலைவனின் மீது தொண்டர்கள், அதுவும் இளம் தலைமுறையினர் இந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா? இந்த நம்பிக்கை எவ்வளவு மாண்புக்குரியது என்று சொல்ல இங்கே யாரும் இல்லை. எப்படி சொல்வார்கள்? 1999ஆம் ஆண்டு முதலாக நான் தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த போதே தேர்தல் விதிமுறைகளை எல்லாம் மீறி சிதம்பரம் தொகுதியில் இரவு 1 மணி வரையில் 2 மணி வரையில் பிரச்சாரம் நடந்தது. நான் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. வெற்றி பெற வேண்டும் என்றும் நான் கருதவில்லை. அதனால் வெற்றி பாதிக்கப்பட்டாலும் கவலை இல்லை என்று காத்து கிடக்கிற இடங்களெல்லாம் தேடி போய் மக்களை நான் சந்தித்தேன். நள்ளிரவு 2 மணி வரையில் பிரச்சாரம். விடியற்காலை மீண்டும் 7 மணிக்கே எழுந்து 8 மணிக்கு தயாராகி மறுபடியும் பிரச்சாரம். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் சிதம்பரம் தொகுதியில் ஏற்பட்ட எழுச்சியை போல் ஒரு எழுச்சி எப்போதும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. மோப்பனார் வந்தார் சிதம்பரத்திற்கு. சிதம்பரம் முழுக்க மக்கள் திரள். அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய மோப்பனார் சொன்னார், நான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த எழுச்சியை பார்க்கிறேன். சிதம்பரத்தில் எம்ஜிஆர் வந்ததுதான், அந்த போதுதான் இப்படி ஒரு எழுச்சி இருந்தது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு திருமாவளவன் வேட்பாளராக இருக்கிற இப்பொழுதுதான் இந்த எழுச்சியை பார்க்கிறேன் என்று 1999 மோப்பனார் பேசியது பலருக்கு தெரியாது. மேடையை விட்டு மோப்பனார் இறங்கும் போது ஒரு பெரியவர் வந்தார். செக்கச்செவேல் என்று இருந்தார். கட்டாயம் அவர் தலித்தாக இருக்க வாய்ப்பில்லை. அவர் வந்து சொன்னார், ஐயா, இந்த திறனை பார்க்கிற போது ஆருத்ரா தரிசனத்திற்கு தான் இப்படி மக்கள் வருவார்கள். திருமாவளவன் வெற்றி உறுதி என்று சொன்னார். என் காதுபட கேட்டேன். இது நடந்தது 1999. அதனை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அன்றைக்கு எதிர்த்து போட்டியிட்டவர்கள் திட்டமிட்டு வன்முறை வெறியாட்டத்தை நடத்தி ஏராளமான கிராமங்களை கொடுத்தினார்கள். இளைஞர்களை குறிவைத்து தாக்கினார்கள். நாட்டு வெடிகுண்டுகளை வீசினார்கள். எங்கு திரும்பினாலும் வன்முறை வெறியாட்டம், அழுகை ஓலங்கள், ரத்தம் கொட்டிய அவலங்கள். அப்படிப்பட்ட வன்முறை வெறியாட்டம் ஏன் நடந்தது என்றால், திருமாவளவன் ஒரு வேட்பாளராக நின்ற நிலை இந்த ஒடுக்கப்பட்ட மக்களிடையே உருவான எழுச்சி. அந்த எழுச்சியை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவ்வளவு வன்முறைகளையும் தாண்டி வாக்குச்சாவடிகளில் வாக்களிக்க விடாமல் தடுத்து வண்டிகளில் ஏறி போய்
ஊர் ஊராக பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய நிலையிலும் மீறி மக்கள் அளித்த வாக்குகளின் எண்ணிக்கை 2,27,000 வாக்குகள். வேறு யாராவது இந்த வாக்குகளை அப்படி பெற்றிருந்தால் யார் இந்த வேட்பாளர், யார் இந்த இளைஞர் என்று ஊடகங்களில் பெரும் விவாதங்களை நடத்தியிருப்பார்கள். அப்படி வாங்கியவன் திருமாவளவன் ஒரு தலித் என்பதனால் இருட்டடிப்பு செய்தார்கள். பெரிதாக யாரும் அதை பேசவில்லை, கொண்டாடவில்லை. மோப்பனார் தலைமையிலான 3வது அணி 40 தொகுதிகளில் போட்டியிட்டது. பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் தான் 2.25 லட்சம் வாக்குகள். தமிழ் மாநில காங்கிரஸில் கூட யாரும் 90,000 தாண்டவில்லை. ஒரே ஒரு வேட்பாளர் சிதம்பரம் தொகுதி 2.25 லட்சம் வாக்குகளை பெற்றோம். அப்படி ஒரு எழுச்சி. அதே எழுச்சி 2026 தொடர்கிறது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள அதே வீரியம். தலைமுறை மாறிவிட்டது. 1999 என்னோடு பயணித்தவர்களின் வயது 20 முதல் 30 அந்த இளைஞர்களிடையே எந்த எழுச்சி இருந்ததோ அதே எழுச்சி இன்றைக்கு 35-40 ஆண்டுகளுக்கு பிறகு அதே 15 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ள இளைஞர்கள் எனக்கு 64 வயது நிறைவு பெற்றுவிட்டது. ஆனாலும் 20 வயதிலிருந்து 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் நான் பேசும் அரசியலை கேட்பதற்காக வந்தார்கள். நான் பேச போகும் கருத்தியலை கேட்பதற்காக வந்தார்கள் என்பதையும் தாண்டி திருமாவளவனை பார்க்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு வந்தார்கள். அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தில் பேசுவது பொருளாக மாறி இருக்க வேண்டும். எந்த நம்பிக்கையை இவர்கள் வருகிறார்கள்? யாரும் பேசுவது அடங்க வருது என்று திருமாவளவன் சொன்னார். அதனால் அடங்க மறுக்காமல் அவரையே மிதிக்க பார்த்தார்கள் என்று சில அற்பர்கள் ஆனந்தமடைகிறார்கள். இத்தனை லட்சம் பேர் எப்படி திரண்டார்கள்? விஜய் வருகைக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் தலைகீழாக புரண்டுவிட்டது. திருமாவளவன் உடனிருந்தவர்கள் எல்லோரும் வெளியேறிவிட்டார்கள். 11.5%-இலிருந்து 2.5% வாக்கு வங்கி குறைந்திருக்கிற நிலையில் பிஜேபியை பற்றி எவரும் பேசவில்லை. 66 இடங்களில் வெற்றி பெற்ற அதிமுக 47 இடங்களாக குறைந்து போனது. அதிமுகவில் ஏற்பட்ட சரிவை யாரும் பேசவில்லை. ஆளும் கட்சியாக இருந்த திமுக எதிர்கட்சியாக சுருங்கி போனது. 59 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த கட்சிக்கு ஏற்பட்ட சரிவை பற்றி யாரும் பேசவில்லை. வீழ்ச்சியை பற்றி யாரும் பேசவில்லை. திருமாவளவன் பின்னால் இருந்தவர்கள் எல்லாம் வெளியேறிவிட்டார்கள் என்று கடந்த 3 நாட்களாக இந்த மாநாடு நடப்பதற்கு முன்பு வரை திட்டமிட்டு அவதூறுகளை பரப்பினார். ஏன் இந்த கட்சி நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது, வலிமை பெற்று வருகிறது. திருமாவளவனின் தலைமைத்துவம் தமிழ் மண்ணில் மேலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது என்று கணக்கு போடுகிற ஒரு கும்பல், சாதியவாத கும்பல், மதவாத கும்பல், சகித்துக் கொள்ள முடியாத பொறாமை பிடித்த கும்பல் நமக்கு எதிரான அவதூறுகளை அள்ளி இறைத்தார்கள். ஆனால் அவர்களுக்காக நான் இந்த மாநாட்டை திட்டமிட்டு நடத்தவில்லை.
இது மார்ச் மாதமே தேர்தலுக்கு முன்பே அறிவிக்கப்பெற்ற மாநாடு. பிறகு 17ஆம் தேதி நடத்துவது என்று நாம் அறிவித்திருந்தோம். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடந்த துயரம் அரங்கேறிய நாள், ஈழத் தமிழர்களின் வரலாற்றில் முக்கியமானது ஒரு நாள். அதே நாளில் ஒரு எழுச்சியை நாங்கள் நிறுவ வேண்டும் என்பதற்காக மே 17 தேர்ந்தெடுத்தோம். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் தேர்தல் முடிவுகள் தலைகீழாக மாறிய நிலையில் அந்த நாளில் குறிப்பிட்ட நாளில் மாநாட்டை நடத்த முடியவில்லை, தள்ளி வைத்தோம். மே 17க்கு பதிலாக ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாளுக்கு பதிலாக தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. இவர்களுக்காக நாம் திட்டமிட்டு நடத்தவில்லை, ஏற்கனவே முடிவு செய்த மாநாடு. அறிவித்த மாநாட்டை நடத்தியே ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு. 8 இடங்களில் மண்டல செயற்குழு கூட்டம் நடத்தினோம், அவ்வளவுதான். வேறு களப்பணிகளில் ஈடுபடுவதற்கான தோதி இல்லை, சூழல் அமையவில்லை. இந்த மாநாடுகளில் வேறு யாருக்கும் இல்லாத சிறப்பு. இது ஒரு ஆர்கானிக் மாஸ், தன்னியல்பாக திரண்ட பெருந்திரள். காசு கொடுத்து கூப்பிடவில்லை, பிரியாணி கொடுத்து கூப்பிடவில்லை, நந்தி வாகனங்களுக்கு வாடகை கொடுக்கவில்லை, ஒரு நாள் சம்பளம் என்று காசு கொடுக்கவில்லை. இந்த மாநாட்டுக்கு வந்த தோழர்கள் தலைமைக்கு காசு கொடுத்தார்கள், நிதி கொடுத்தார்கள். ஒரு தொகுதி மாவட்டம் குறைந்தது 1 லட்சம் என்று நான் சொன்னேன். 2 லட்சம் 3 லட்சம் வரையில் மாவட்ட செயலாளர்கள் நிதி தந்தார்கள். பொது செலவு அந்த மாநாட்டு திடலை அமைப்பதற்கும், பிரமாண்டமான ஒளியை அமைப்பதற்கும், 50 அடி உயரங்களில் நம்முடைய கொள்கை தலைவர்களின் வெற்றுருவங்களை நிறுவுவதற்கும், பிரபாகரனின் வெற்றுருவம், அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களின் வெற்றுருவம், பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் வெற்றுருவம், பண்டிதர் அயோத்திதாசரின் கட் அவுட் வெற்றுருவம், பாரதிதாசனாரின் கட் அவுட் வெற்றுருவம். யார் இதை பற்றி பேசினார்கள்? அந்த அளவுக்கு எல்லாம் இங்கு யாருக்கு ஞானம் இருக்கிறது? பேச தெரியாது. கிண்டல் அடிக்க தெரியும், நக்கல் பேச தெரியும், நையாண்டி பேச தெரியும், அதன் மூலம் பிழைக்க தெரியும், அவ்வளவுதான். அவர்களுக்கு இதன் பின்னணியில் உள்ள தத்துவம் தெரியுமா? மேடையின் முகப்பிலே ஒரு புறம் புத்தர், இன்னொரு புறம் திருவள்ளுவர். ஏன் திருவள்ளுவரையும் புத்தரையும் இணைத்து வைத்தார் திருமாவளவன் என்று யாராவது விவாதித்ததுண்டா? பேசினார்களா? தமிழ் தேசியத்திற்கு இவர்களுக்கும் என்ன தொடர்பு? பேசினார்களா? தனித்தமிழிடம் பேசிய மேதகு பிரபாகரன் வழியிலே திருமாவளவன் என்ன தனித்தமிழ்நாடு கோரினாரா என்ற விவாதம் நடத்தினார்களா? ஏன் தனித்தமிழ்நாடு கோரவில்லை? தமிழ் தேசியம் என்றால் தனி தமிழ்நாடு கோராமல் எப்படி தமிழ் தேசியம் எழுச்சி பெறும் என்ற விவாதம் நடத்தினார்களா? அவர்களுக்கு தேசியம் என்றாலே என்னவென்று தெரியாது. எங்கே அதையெல்லாம் பேச போகிறார்? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் என்ன தொடர்பு? அப்படியாவது என்னை விமர்சிக்க உங்களுக்கு தகுதி உண்டா? அப்படி விமர்சித்திருந்தால் அதற்கு நான் விளக்கம் சொல்லுவேன். அந்த ஞானம் அவர்களுக்கு கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையே தமிழர் அல்லாதவர் என்று சொல்லுகிறார். அரசியலும் இங்கே அரங்கேறி இருக்கிறது. பெரியாரை கன்னடர் என்று இழிவுபடுத்துகிற அரசியல் இங்கே அரங்கேறி இருக்கிறது. இந்த சூழலில்தான் சிறுத்தைகள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. இது தினமென நாம் முன்மொழிகிற கருத்தியல் அல்ல. என்றைக்கு நான் முதலாக என்னுடைய 27வது வயதில் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற போது
யாருமே என்னோடு இல்லாத காலத்தில் தன்னந்தனி ஆளாய் மதுரையில் ஒரு வாடகை வீட்டில் அமர்ந்து இந்த கொடியை வடிவமைத்தேனோ, இந்த கொடிக்கான விளக்கத்தை எழுதினேனோ, கொள்கை முழக்கங்களை வரையறுத்தேனோ, அன்றைக்கே இந்த இயக்கத்தின் ஐவகை கொள்கை முழக்கங்களும் ஒன்று தமிழ் தேசியம் என்பதை பிரகடனம் செய்தவர் திருமாவளவன். சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், மகளிர் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, இதுதான் இந்த இயக்கத்தின் ஐவகை கொள்கை கோட்பாடுகள் என்பதை 1991 ஏப்ரல் 14ஆம் நாள் முதலாக இந்த இயக்கத்தின் கொடியை அறிமுகப்படுத்திய போது நான் அறிவிப்பு செய்தேன். அன்றைக்கு என்னோடு இருந்தவர்களுக்கு இந்த அரசியல் ஏதும் தெரியாது. தமிழர் இறையாண்மை மாநாட்டை நடத்தியிருக்கிறோம், அது தமிழ் தேசியத்தின் வெளிப்பாடு. தமிழீழ அங்கீகார மாநாட்டை நடத்தியிருக்கிறோம், அது தமிழ் தேசியத்தின் வெளிப்பாடு. இன்றைக்கு தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நடத்தியிருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து இந்த கருத்தியலில் நாம் உறுதிப்பாட்டோடு இதை பற்றியெல்லாம் பேச வக்கில்லாதவர்கள், மேடைகளை ஆர்வத்தோடு என்னோடு படமெடுக்க வந்த தோழர்கள் கூடுதலாக மேடை ஆக்கிரமிப்பு செய்ததை நான் எடுத்த முடிவு. அந்த முடிவை பற்றி யாராவது விவாதித்தார்களா? பாராட்டி பேசியிருக்கிறார்களா? நான் பிடிவாதமாக 1 மணி நேரம் பேசியே தீருவேன் அல்லது அரை மணி நேரம் பேசியே தீருவேன் என்று அடம்பிடித்து நின்றேனா? நான் பேசுவது முக்கியமில்லை, என்னை தேடி வந்த தோழர்கள் பாதுகாப்பாக வீடு திரும்ப ஊர் ஊராக பொதுக்கூட்டம் நடத்தி என்னால் பேச முடியும். எனக்கு வேற என்ன வேலை? என்னை யார் தேட போகிறார்கள்? அம்மா வேண்டுமானால் எங்கே என் பிள்ளை தேட வாய்ப்பிருக்கிறார். 24 மணி நேரமும் இயக்கம் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறதா? 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் ஆயிரக்கணக்கான பொதுமக்களையும் இயக்கத்தோழர்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறனா? என் இறுதி மூச்சு வரையில் ஓடிக்கொண்டே இருக்க முடியும், பேசிக்கொண்டே இருக்க முடியும். ஆகவேதான் இந்த மாநாட்டு வேளையில் நாம் பேசினாலும் பேசாவிட்டாலும் அது முக்கியமில்லை. ஒருவருக்கு ஒருவர் நிற்க முடியாமல் அலையடிப்பது போல் ஒரு நெருக்கடியில் நெரிசலில் சிக்கிக் கொண்டிருக்கிற சூழலில் அவர்கள் பாதுகாப்பாக வெளியேற வேண்டும், வீடு திரும்ப வேண்டும் என்கிற அடிப்படையில் 2 நிமிடங்களில் பேசினேன். 2 நிமிட உரையில் நான் 2 செய்திகளை சொன்னேன். ஒன்று, விசிகாவும் தாவேகாவும் இணைந்தே பயணித்தோம். இரண்டாவது, இத்தனை காலம் ஆளும் கட்சிகளோடு பயணித்தோம், இனி ஆளும் கட்சியாக பரிணமிப்போம். சொன்ன செய்தி 2 செய்தி. ஒன்று, இனி நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு மனப்பூர்வமாக இணைந்து அரசியல் களத்தில் பயணிப்போம். அடுத்த செய்தி, அதுதான் முக்கியமானது. 2க்கு இடையில மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. அடுத்த செய்தி, இணைந்தே பயணிப்போம். அது ஒரு ஆளுங்கட்சி. ஆனால் இனி வருங்காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளுங்கட்சியாக பயணிப்போம். வேற யாராவது கட்சிக்கு பண்ணா உடனே அவர்தான் முதலமைச்சர் எல்லாம் கொண்டாடுவார். நம்மளை யாரும் சொல்ல மாட்டாங்க. நாம தான் சொந்த காய்களை ஊன்றி தர்மம் போட வேண்டும்.
இவ்வளவு பெரிய மக்கள் திரள் வந்தும் கூட எத்தனை தொலைக்காட்சிகளில் முழுமையாக அதை ஒளிபரப்பினார்கள், எத்தனை நாளேடுகளில் ஒரு 8 காலம் செய்தி நமக்காக போட்டார்கள். பல நாளேடுகளில் செய்தியே இல்லை, படமே இல்லை. மேடையில் ஏறது செய்தியா போடுறாங்க. நெகட்டிவ் புறப்பகண்டா, எதிர்மறை பிரச்சாரம். கட்டுப்பாடு இல்லை, ஒழுக்கம் இல்லை. மேடையில் 3000 பேர் 4000 பேர் இருந்தாங்க. எதிர்ல உட்கார்ந்தாங்க லட்சக்கணக்கான பேர். அவர்கள் கட்டுப்பாடாக தானே இருந்தார்கள். வெளியே நின்றவர்கள் பல லட்சம் பேர் அவர்கள் கட்டுப்பாடாகத்தானே இருந்தார்கள். பனிரெண்டரை மணியிலிருந்து நான் அந்த அவையை விட்டு வெளியேறும் போது 7 மணி, கிட்டத்தட்ட 6.5 மணி நேரம் அந்த இடத்தில் இருந்து மக்கள் கலைந்து செல்ல விடிய காலை 3 மணி. அத்தனை மணி நேரம் இங்கே திரண்டிருந்த சிறுத்தைகளால் ஒரு சின்ன வன்முறை கூட நிகழவில்லை. எவன் பேசினார்? வைத்திருச்சு. எப்படி இவ்வளவு கூட்டம்? இவர்களே செலவு செய்கிறார்கள். திருமாவளவன் கேட்டால் நிதி கொடுக்கிறார்கள். நிதியும் கொடுத்து சுவர் விளம்பரம் செய்து துண்டறிக்கை அச்சிட்டு வால்போஸ்டர் அச்சிட்டு அவற்றையெல்லாம் ஒட்டி வண்டி வாகனங்களும் பிடித்து வருகிறவர்களுக்கு தண்ணீர் பாட்டம் கொடுத்து சிலருக்கு சாப்பாடும் போட்டு மெனக்கெட்டு பல 100 கிலோமீட்டர் பயணம் செய்து பொறுத்து வெயிலில் காத்து கிடந்து நள்ளிரவை தாண்டும் வரையில் பட்டினி கிடந்து மாநாட்டை சிறப்பு செய்கிறார்கள் என்றால் இந்த இயக்கத்திற்கும் தலைமைக்கும் எவ்வளவு பெரிய பிடிப்பு இருக்கிறது. இந்த இயக்க தோழர்களுக்கும் தலைமைக்கும் எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. யாராவது இதை பேசுவதுண்டா? பேச மாட்டார். அப்படிலாம் பேசி ஆளாக்கிற கூடாது. இவன் போடுற ஒரு காலம் செய்தி தான் நம்ம ஆளாக்கிற போதா? 2 காலம் செய்தி நமக்காக ஒதுக்குறது 2 காலம் தான். இந்த நாடேடு எவ்வளவு கூட்டத்தை நீ கூட்டி காட்டினா கூட 2 காலம் 3 காலத்தை தாண்டி செய்தி போட மாட்டாங்க. தீர்மானங்கள் யாராவது போட்டார்களா? 125 தீர்மானங்கள். மாநில உரிமைகளுக்கான தீர்மானங்கள். இந்திய ஒன்றிய அரசுக்கு மாநில அரசுகளுக்கு இடையிலான சிக்கல்களை தீர்ப்பதற்குரிய தீர்மானங்கள். தமிழ் ஈழத்திற்கான தீர்மானங்கள். கல்வி தொகுதி வரையறை, கனிம வளம், இப்படி 13 தலைப்புகளின் கீழ் 125 தீர்மானங்கள். அதில் இந்த தீர்மானங்களை திருமாவளவன் மாநாட்டில் முன்மொழிந்தார். லட்சக்கணக்கானோர் கைத்தட்டி அதை வழிமொழிந்தார்கள், நிறைவேற்றினார்கள். ஒரே ஒரு பத்திரிகையில் அது தீர்மானம் உள்ளதா? போட்டார்களா? தோழர்களே, அவ்வளவு எளிதாக இந்த சாதிய சமூகம் திருமாவளவனை ஏற்றுக்கொள்ளாத, சிறுத்தைகளை ஏற்றுக்கொள்ளாது. ஒரு நல் வாய்ப்பாக சமூக தளம் என்பது, சமூக ஊடகம் என்பது உருவாகி வந்திருக்கிறது. இது சிறுத்தைகளுக்காகவே காலம் தந்த கொடை. என்னை எங்கோ என்று பார்க்கிற என் உயிரின் உயிரான சிறுத்தை, இவற்றையெல்லாம் இன்றைக்கு ஊடக தளங்களில், சமூக ஊடக தளங்களில் பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். என்னால் பயனடைந்தவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ, பயனடையாத லட்சக்கணக்கான சிறுத்தைகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவதூறு பரப்புகிறவர்களுக்கு பதிலடி கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதெல்லாம் கடந்து போக வேண்டும். நாம் பொருட்படுத்த தேவையில்லை. வயிற்றுச்சி கொட்டிக் கொள்கிறார்கள். வாய்க்கு வந்ததை பேசுகிறார்கள். அடங்க மறு அத்து மீறு என்பது, அடங்க மறு அத்து மீறு என்பது உலகம் தழுவிய அளவில் உழைக்கும் மக்களின் மீட்சிக்கான முழக்கம், விடுதலைக்கான முழக்கம், அனைத்து தரப்பாருக்குமான முழக்கம். அதையெல்லாம் உணர்ந்து கொள்வதற்கு அவர்களுக்கு குறைந்தபட்ச அறிவு தேவை. அது கிடையாது.
இங்கேயும் அங்கேயும் பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கி பிழைக்கிற கும்பலுக்கு அதை பற்றி என்ன தெரியும்? ஒரு முழக்கம், அந்த முழக்கத்தின் வரலாற்று பின்னணி, அது ஏற்படுத்துகிற தாக்கம் என்ன? திருமாவளவன் தருகிறான், அதிகபட்சம் கை கொடுக்கிறான், வேறு எதுவும் கொடுக்கவில்லை. இந்த தோழர்களுக்கு என் உயிரின் உயிரான விடுதலை கிடைக்கிறது. ஆனால் எப்படி 40 ஆண்டுகளாக என் மீதான இந்த நம்பிக்கை, இந்த ஈர்ப்பு இன்னும் நீடிக்கிறது. இது ஆங்கிலத்தில் வேறு எந்த தலைவராவது பேசியிருந்தால் அல்லது இப்படி ஒரு மாநாட்டை நடத்தியிருந்தால் அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஈர்ப்பு அவரிடத்திலே இருப்பதால் தான் இவ்வளவு இளைஞர்கள் வருகிறார்கள் சொல்லுவார். யாரும் நம்ம இப்படி சொல்ல மாட்டார். இந்த ஈர்ப்பு இருப்பதால் தானே. வேற என்ன யாருக்காவது பணம் கொடுக்குமா? அங்கிருந்து போனீங்கன்னா தலைக்கு 500 ரூபாய், ஒரு வேளை சாப்பாடு, வண்டி ஃப்ரீ, அப்படி நடந்ததா இது? அந்த கூட்டத்தில் எந்த எழுச்சி இருக்கா? எல்லாம் அப்படியே உயிர் இருக்கா உயிர் இல்லையாங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு எழுச்சி போயிடுவாங்க. நேரம் கரெக்டா பார்த்து 8 நாங்கள் கிளம்புறோன்னு போயிடுவாங்க. 4 மணிக்கு வந்தோம், 8 மணி, 4 மணி நேரம் தானே சொன்னீங்க, எல்லாம் கிளம்பி அம்மா உட்காருன்னா கூட யாரும் போகணும். இங்க நான் உட்காருங்கிறது இன்னும் துடிக்கலாம், துண்டுறான், 10 மணி நேரம் இந்த எனர்ஜி இருக்கு, 12 மணி நேரம் எனர்ஜி இருக்கு. அவ்வளவு நெரிசல் என் காலில் தம்பி கிடக்கிறான். ஏன்னா என்ன காலை பிடிச்சி விட மாட்டேங்கிறான். நான் ஒரு படம் எடுத்தே தீர்வுங்க, அந்த ஸ்டார்ல மயக்கம் போட்ட மாதிரி கிடந்தான். எனக்கு மயந்து போச்சு. அவன் தூக்கி வெளியே போடுவாங்க. அப்படியே என்ன பாவங்க அவர் படம் எடுக்கணுங்க. எல்லாத்துக்கே கீழே கிடைக்கிற எழுச்சியாதான படம் எடுக்க முடியும். இப்போ போலீஸ் பிஎஸ் கூட அந்த தொண்டர் தொல்லை எண்ணி கொண்டு இருப்பாங்க. சொல்லக்கூடாது. ஆனா அவங்க இன்னும் அவங்கதான் இந்த சூழ்நிலை. அவங்க அவனை தூக்கி எதிர்பார்த்தாங்க. அவங்க போட்டோ தான் எடுத்து இன்டர்வியூ கேட்கல, அவனை தூக்கி வெளியே போட்டாங்க. அவன் அங்க இருந்து மறுபடியும் பாயிறான். என்னடா எதுக்குடா பாயிற? ஒரு படம் எடுக்கும். இந்த துடிப்புகளை எந்த அரசியல் கட்சி மாநாட்டில் பார்க்க இந்த ஈர்ப்பை பார்க்க முடியுமா? இதை நான் தற்பெருமையாக சொல்லவில்லை தோழர்களே. இதற்குள் ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது. இந்த ஈர்ப்பு எங்கிருந்து வருகிறது, ஏன் வருகிறது, எப்படி வருகிறது, எதற்காக வருகிறது? நான் ஒன்றும் பெரிய மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கிற ஸ்டார் இல்லை. ஏதோ ஒரு அரசியல் பேசுகிறான் திருமாவளவன். அதை கேட்க வேண்டும் என்கிற ஒரு ஈர்ப்பு அங்கே இருக்கிறது. இந்த இயக்கம் ஒரு வெற்றிடத்தை நிரப்புகிறது. இந்த இயக்கம் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது. இந்த இயக்கம் ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது. ஒரு சுனாமி வந்தது, எல்லோரும் காரி என்றார்கள். சிறுத்தைகளே ஒரு சுனாமியாக நடந்தது. ஒரு மாநாடு அல்ல தோழர்களே, அது ஒரு அரசியல் சுனாமி. அது ஒரு அரசியல் சுனாமி. வேற யாரும் சொல்ல முடியாது, நான் தான் சொல்லணும். வேற வழி வேற யாரும் சொல்ல மாட்டேன். இது ஒரு அரசியல் சுனாமி. மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு இளவல் ஜோசப் விஜய் நான் விழுப்புரத்தை கடந்து போகும்போது தொலைபேசியில் வந்தார். சார் மிரட்டிட்டீங்க சார். மாஸ் சார், ஃபயர் சார், அவரே முதல் தேர்தலே ஆட்சி பிடித்த அளவுக்கான வலிமை பெற்றார். ஆனால் அவர் மனம் திறந்து பாராட்டினார் என்பதற்காக சொல்லுவார். ஏன்னா எல்லாரும் கைப்பறிச்சு, யாரும் பேசல. குறைந்தபட்ச நாகரிகத்தோட என்ன பாச்சு உனக்கு ஏதோ மயக்கம் போட்ட மாதிரி நின்றுட்டு இருந்தே அப்படின்னு ஒரு இறக்கத்தன்மையை கூட யாரும் போட்டு பேச
மேடையில் சோசியல் மீடியாவில் பேசுறவனுக்கு மனிதனை இருந்திருந்தா, அவன் மனுஷனா இருந்திருந்தா, என்னப்பா கொள்கை மாறுபாடு இருந்தாலும் அவர் போய் ஒரு நெரிசலில் சிக்கிக்கிட்டாரே, அவருக்கு என்ன ஆச்சு அப்படிதான் பேசணும். ஆனா அதை ஒருத்தன் கிண்டல் பண்றான்னா அவன் எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி உள்ளவனா இருப்பான்னு யோசிச்சாரு. அவன் அடிவெயில் எந்த அளவுக்கு பதறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அர்ப்பணா இருப்பான். ஒரு அர்ப்பனால் மட்டும்தான் அப்படி பேசணும். கருத்து மாறுபாடு இருந்தது. ஜெயலலிதா அம்மா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. உடனே ஓடி போய் பார்த்தேன். இன்னொரு அணியில் இருந்தேன். அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. அவங்க வேற அரசியல் கட்சி தலைவர், நான் திமுக கூட்டணியில் இருந்தேன். அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்னவா இருக்கும், ஏன் ஒரு வாரத்துக்கு மேல இருக்கிறாங்க, உள்ள போயிட்டு விசாரிச்சுட்டு வருவோம். போனேன். அதுதான் மனிதநேயம். கொள்கை முரண்பாடுகள் உண்டு. என்னை பார்த்துட்டு அண்ணாமலை காருக்குள்ளேயே உட்கார்ந்துட்டாங்க ஒரு வாரமா மேல்மருவத்தூர்ல. எனக்கு தெரியாது. என் கார் லெப்ட்ல போயிட்டே இருந்துச்சு. கும்பல் நின்றுட்டு இருந்துச்சு. என்னப்பா யாருப்பா வராங்க? யாரு இல்லைன்னா ஒரு அண்ணாமலை வண்டிக்குள்ள உட்காந்து வண்டி விட்டு இறங்கி போய் அவர் கார்கிட்ட நின்று, என்னை விட வயசுல சின்னவர் தான், வாங்க கை கொடுத்து குலுக்கி அவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு நான் போனேன். கொள்கை முரண்பாடுகள் என்ன இருக்கலாம், விமர்சனங்கள் எப்படியும் இருக்கலாம், மனிதநேயம் முக்கியம். ஆனால் இந்த அற்பர்கள் நான் மூச்சு திணறியதை கிண்டடிக்கிறார். 2 நிமிஷம் தான் தண்ணி குடித்து விட்டு என்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு நான் மறுபடியும் அந்த வண்டியில மட்டும் ஒளிபெருக்கி இருந்திருந்தா அதுல மேல ஏறி நான் உரையாற்றி விட்டேன். வந்திருந்த தோழர்களே, பேச வேண்டும் என்கிற ஒரு வேட்கை எனக்கு 2 மனசு குறைபாடுதான். ஒன்று, அத்தனை லட்சம் பேர் திரண்டிருந்த அந்த அவையில் வழக்கம் போல என்னால் உங்களை விழித்து அழைக்க முடியவில்லை. எப்படி? என் உயிரின் உயிரான அது எனக்கு ஒரு மனக்குறை. இரண்டாவது, இந்த தமிழ் தேசியம் என்பது குறித்து சில நிமிடங்களாவது உங்களோடு பேச வேண்டும். அண்ணன் பிரபாகரன் அவர்களை பற்றியும் தோழர் தமிழரசனின் தியாகம் பற்றியும் பேச வேண்டும் என்று நான் எண்ணியிருந்து அதை நான் பேச முடியாமல் போய்விட்டேன். தோழர்களே, எதிரிகள் குலைநடுங்கி போய் கிடக்கிறார்கள். கொள்கை பகைவர்கள் இந்த மேடையிலே திருமாவளவன் செத்திருக்க கூடாதா என்று இயங்குகிறார்கள். இயற்கை இன்னும் பல 10 ஆண்டுகள் திருமாவளவன் இன்னும் சில 10 ஆண்டுகள் திருமாவளவன் தமிழக அரசியலில், இந்திய அரசியலில் பணியாற்ற வேண்டும் என்று இயற்கை விரும்புகிறது. தோழர்களே, இந்த மாநாடு பல செய்திகளை நம்முடைய கொள்கை பகைவர்களுக்கு சொல்லி இருக்கிறது. நமக்கும் செய்தியை சொல்லி இருக்கிறது. பகைவர்கள் பரப்பியதை போல இந்த இயக்கம் எந்த அரசியல் சுனாமியிலும் கலைந்து விடவில்லை, மேலும் வலிமை பெற்றிருக்கிறது. இந்த தலைமையின் மீது அடுத்த புதிய இளைய தலைமுறையினருக்கு பெரிய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இருக்கிறது. இது ஒரு செய்தி. விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் தமிழக அரசியல் ஒரு அங்குலம் கூட நகர முடியாது என்பதை இந்த மாநாடு உணர்த்தியிருக்கிறது. எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நான் உங்களுக்கு விடுக்கிற வேண்டுகோள், நாம் இன்னும் விழிப்பாக இருக்க வேண்டும், இன்னும் வீரியத்தோடு பணியாற்ற வேண்டும், இன்னும் ஓய்வின்றி உறக்கமின்றி களமாட வேண்டும், நாள்தோறும் மக்களை சந்திக்க வேண்டும், அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவையும் நாம் வென்றெடுக்க வேண்டும்.
அந்த வகையிலே நம்முடைய செயல் திட்டங்களை வரையறுப்போம். ஓய்வின்றி மக்களை சந்திப்போம். தமிழக அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் மென்மேலும் வலிமை பெறக்கூடிய வகையில் இணைந்து பணியாற்றுவோம். இதுதான் இந்த மாநாடு நமக்கு சொல்லி இருக்கிற செய்தி என்பதை சொல்லி, பெண்கள் இன்னும் அரசியலுக்கு பெருவாரியாக வந்து சேர வேண்டும், இணைய வேண்டும், களப்பணி ஆற்ற வேண்டும். அந்த வகையிலே பெண்களை அமைப்பாக்குவதிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து மிக சிறப்பான செயலாற்றி இருக்கிற பெண் மாவட்ட செயலாளர்கள் ஒருவராக விளங்குகிற வளர்மதி அவர்களையும் அவருடைய இல்ல நிகழ்ச்சியில் மணமக்களை நெஞ்சார வாழ்த்தி வருகிற 29ஆம் தேதி மாநாட்டு மலர் வெளியீட்டு விழாவை சென்னையிலே ஒருங்கிணைக்கிறோம். முன்னணி பொறுப்பாளர்கள் தவறாமல் அதில் பங்கேற்க வேண்டும் என கேட்டு, மாநாட்டுக்கு இதுவரை நிதி தராதவர்கள் கட்டாயம் தலைமைக்கு வந்து நிதி தர வேண்டும், பாக்கி இருக்கிறது என்பதை நினைவூட்டி அடுத்தடுத்து நாம் செய்யவிருக்கிற செயல் திட்டங்களை வரையறுப்பதற்கு எனக்கு சற்று இளைப்பாறுவதற்கான நேரத்தை தர வேண்டும் என்பதையும் ஒரு வேண்டுகோளாக விடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நன்றி.